நாங்கள் இப்போ ட்ரிங்கோமலி சாரி ட்ரிங்கோ கோணேஸ்வரர் கோயிலுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் வித் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து பிக்மி மோஸ்ட்டு நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது பிக்மி தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே நிறைய இஷ்யூஸ் பிக்மி டிரைவர்ஸுக்குமே மெட்டது அந்த ஸ்டாண்டில் வச்சு ஓடுற அவங்களுக்குமே நிறைய இஷ்யூஸ் போகுது. அதனால சில இடங்களில் ஏற்ற முடியாது, அந்த மாதிரி விஷயங்களுமே ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் பிக்மி தான் போட்டிருக்கோம். இனி கோணேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு மீதி வ்ளாக் பாருங்கள். திருகோணமலைக்கு மேல போறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நாங்க சுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த நேரத்துல நாங்க உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஹிஸ்டரின்னு சொல்றோம். எங்கட திருக்கோணேஸ்வரம் வந்து நிறைய சிறப்பு பெற்ற தலம் வந்து தெரியும். ஏன்னா வந்து எங்கட சம்பந்தர் இருக்காருல்ல, அவரால் வந்து பதிகம் பாடப்பெற்ற தலம். அதோட வந்து எங்க திருக்கோணேஸ்வரம் வந்து தட்சிண கைலாயம் என புனிதமாக அழைக்கப்படுகிறது. இது வந்து 1622ஆம் ஆண்டு வந்து போர்த்துகேயரால அழிக்கப்பட்டது. அருகில் இருந்த எங்களோட பக்தர்கள் அடியார்களின் முயற்சியால வந்து திரும்ப வந்து இது புனரமைக்கப்பட்டது வந்து 20ஆம் நூற்றாண்டுல வந்து. கோயிலுக்குள்ளுக்குள்ள ஃபோன் அலோடு கிடையாது. அதனால நாங்கள் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா வந்துட்டோம். அண்ட் இங்கே நிறைய செலிபிரிட்டிஸையுமே நாங்கள் பார்த்தோம். சில விஷயங்கள் காட்ட முடியாது. ஸோ அதனால அங்கே உள்ளுக்குள்ள நாங்கள் வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. நிறைய செலிபிரிட்டிஸையுமே நாங்கள் பார்த்தோம். நீங்க கதைக்கிறது இருக்கா? என்னங்க அது இப்படி ஆகி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. சிவராத்திரி இந்த பேஸ் வந்து அந்த நாள் முழுக்க நித்திரை இல்லாம சிவனை வழிபடுறதுக்கு நிறைய அர்த்தஜாம பூஜைகள் வந்து செய்வாங்க. ஸோ நித்திரை வரக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்களை ஸ்கூலால கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல. இங்கேயுமே இப்ப பிரைஸ் இது ஒரு அகில இலங்கை ரீதியா நடக்கிற போட்டிகள் எல்லாமே நடந்துட்டு இருந்தது வெளியில. ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்தும் பன்னிசை, வில்லுப்பாட்டு, அவங்களோட நடனம், பாட்டு பாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது நாங்க படிக்கல, நானுமே எங்கட ஊர்ல இருக்கிற சிவராத்திரியில நானுமே ஈவெண்ட் பண்ணிருக்கேன். நீ ஏதாவது பண்ணிருக்கியா? நானும் பண்ணிருக்கேன். கூட வந்து பன்னிசை நடக்கிறது கிரேட் 6 அல்லது 7ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு தெரியும் தானே, வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மலா போயிடும். அதுக்கு பிறகு சரி வராது. இல்ல, வாய்ஸுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கொஞ்ச காலத்துல ஒரு 6-7 அந்த காலம் மட்டும் வாய்ஸ் நீட்டா இருக்கும். எப்படி பாடினாலுமே வாய்ஸ் எல்லாம் நீட்டா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல வாய்ஸ் ஒரு பிச்சை எல்லாம் எடுக்க முடியாது. அப்பதான் எங்களுக்கு அந்த என்ன சொல்றது, குயில் எலும்பு, குரல் வலை, அந்த வாய்ஸ் சேஞ்ச் ஆகிற காலம் எனக்குமே அது நடந்திருக்கு. நீ எங்கேயாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கியா? மோஸ்ட்லி சிவராத்திரி பிடிச்சிருக்கேன். ஆனா சிவராத்திரி என்னன்னா மோஸ்ட்லி கோயிலுக்கு போறது ஒன்று, விரதம் இருக்கிறது. பொண்ணுங்களை பாக்க இல்ல விரதம் இருக்கிறதுக்கு. மற்றது எப்பயுமே ஒரு கோயில்ல ஏதாச்சும் ஒரு இப்படி திருவிழா நடக்குதுண்டா மெயின் அந்த ஃபுட் கொடுப்பாங்க. ஸோ அது எனக்கு பிடிக்கும். மற்றவங்களுக்கு எப்படி தெரியல, எனக்கு அதுக்குன்னு ஸ்பெஷலா செய்யும் போது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிவராத்திரியில நான் ட்ரிங்கோ வந்தாலும் ஊர்ல செய்யற அதை கொஞ்சம் மிஸ் பண்றேன். தட்ஸ் இட். நீ ஏதாவது செஞ்சிருக்கியா? செய்திருக்கிறேன். இல்ல செஞ்சதெல்லாம் இல்ல, நான் கேக்குறது சிவராத்திரிக்கு அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் தான். எங்க ஸ்கூல் லெவல்ல இல்ல, எங்க ஊர் கோயில்ல பண்ணி செய்யாது அந்த மாதிரி. நாங்க ஜப்னா காலேஜ், நான் இவனெல்லாம் ஒரே ஸ்கூல். முதல்ல இது வந்து என்னோட நான் படிச்ச ஸ்கூலோட ஃப்ரெண்ட், இது பிறகு படிச்ச ஸ்கூலோட ஃப்ரெண்ட். நாங்க முதல் 3ஆம் பணி வேற ஒரு கோயிலா, 3ஆம் பணி வேற கோயில் ஜப்னா காலேஜ்ல இருக்கிறவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். 3ஆம் பணி வேற கோயில் ஒன்று இருக்கு. அங்க வந்து பன்னிசை அது எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி ஸ்கூல்ல கிளாஸஸ் எல்லாம் நடக்காது. அப்ப மித்ரன் சார் எங்களுக்கு மியூசிக் பழகுறாரு. மித்ரன் சார் வந்து மியூசிக் எல்லாம் பழக்கிட்டு பன்னிசையை கொண்டு விடுவார். ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது. நானும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இங்க இருக்கிற எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதால நிறைய பேர் இதுவே இந்த சர்டிபிகேட் இப்ப முதல் அப்படியெல்லாம் வலிடான்னு தெரியாது. இப்போ அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாருமே ஒரு வலிடான ஒரு பாயிண்ட்ஸாவே கருதப்படுது. சிவராத்திரிக்கு நாங்க வந்தது இங்க சிவன் கோயிலுக்கு வந்து, கோணேஸ்வரர் கோயிலுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணாங்க.
எங்களால கோயிலுக்குள்ள போயிருந்து வீடியோஸ் எடுக்க முடியாது. பிகாஸ் அது கரெக்டும் கிடையாது. அவங்களுக்குள்ள உள்ள போய் எடுக்கிறதெல்லாம் சரி வராது. ஸோ நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து நிறைய விஷயங்கள் அங்கே நிறைய முக்கியமாக ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட்ஸ் நிறையவே அவங்க அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த கடை அங்கே இருக்கிற ஷாப் எல்லாமே ஸ்ரீலங்கன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே வச்சு செஞ்சுருந்தாங்க. உண்மையாகவே அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். இன்னொரு விஷயம் என்னடான்னா, நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ட்ரிங்கோல நாங்கள் ஜஃப்னா தானே, ட்ரிங்கோல இருந்து எங்களோட வீடியோ பார்க்குறவங்க டிக்டாக் மற்ற சோஷியல் மீடியாஸில், இன்ஸ்டாகிராமில், அதுக்கப்புறமா டிக்டாக்ல, யூடியூப்ல பார்க்குறவங்க நம்ம கூட வந்து பேசி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தது. அதுவும் ஒரு விதமாக ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் மெயினாக வந்தது இங்கே கோணேஸ்வரர் கோயிலுக்கு தான். வந்த வரைக்குமே ரொம்ப டிவோஷனலாக ரொம்ப சந்தோஷமாக அந்த நாள் எங்களுக்கு போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங். பை.